கொள்கை ரீதியில் தன்னை உள்வாங்கியிருக்கிறார் என்கின்ற ஒரு புரிதலோடு என்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டேன். தலைவர் கூறியதைப் போல பெரியாரிசம் பேசுவார்கள், சமூக சீர்திருத்தம் பேசுவார்கள். ஆனால் ஜாதி அரசியலை பேசி தேர்தல் அரசியலில் வெற்றி பெற்று ஊழலை முதற்கண்ணாக ஆட்சியில் முக்கிய ஒரு கொள்கையாக உருவாக்கி போலி கபடவாதிகள் பெரியாரையும் சமூக சீர்திருத்தத்தையும் முன்னிலைப்படுத்தியே இன்றைய அரசியல் ஒரு போலி கபடதாரிகளின் கைகளில், ஒரு ஊழல்வாதிகளின் கைகளில் இருந்து கொண்டிருக்கிறது. அதை துடைத்தெறிய வேண்டும். உண்மையான, அவர் கூறியதைப் போல மக்களிடம் உண்மையான உணர்வு அற்ற தலைவர்கள் தான் நான் பார்த்த பல்வேறு அனுபவங்கள். அந்த உணர்வு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறது. ஒரே கட்சி பெரியாரையும் அம்பேத்கரையும் இணைத்து சமூக சீர்திருத்தத்தை உருவாக்கக்கூடிய ஒரு இயக்கமாக பரிணமித்துக் கொண்டிருக்கிறது. சரியாக 1925களில் திராவிட இயக்க சித்தாந்தங்களும் நீதி கட்சியின் மூலம் உருவாக்கப்பட்டு எல்லோரும் சமம் என்ற கருத்தியலை நீதி கட்சியின் மூலம் உருவாக்கப்பட்டு, நீதி கட்சியின் ஆட்சியின் மூலம் உருவாக்கப்பட்டு, தந்தை பெரியார் மூலம் அந்த கொள்கைகளை திராவிட கழகம் மூலம் சேர்த்து அண்ணா அவர்கள் உருவாக்கிய எல்லோரும் சமகின்ற அரசியல் 1949 உருவாக்கப்பட்டு இன்றோடு கடந்த 100 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனால் பெரியார் அவர்கள் கண்ட கனவு, அண்ணா அவர்கள் கண்ட கனவு, புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவு எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. வெற்றி பெற்று ஒவ்வொரு துறையிலும் ஊழல் செய்து 30 வருடங்களுக்கு முன்பு எந்த பொருளாதாரம் வலிமை இல்லாதவர்கள் இன்று மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களை நடத்தி கொண்டு சினிமா துறையில் பல்வேறு தொழில்களை நடத்தி கொண்டு இருக்கின்ற ஒரு அரசாங்கமாக, அரசை நோக்கிய ஒரு அரசியல் இன்று இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரே மாற்று தமிழக வெற்றி கழகம். அதற்கு ஒரே சிந்தனை உள்ள தலைவர் நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள். எல்லோரும் பொதுவாக கொள்கை ரீதியாக இருக்கக்கூடியவர்கள் தொலைக்காட்சி விவாதிகள் பேசிக் கொண்டிருப்பார்கள். நடிகர், அவருக்கு கொள்கை தெரியுமா அப்படிங்கிற விமர்சனம் இன்றைக்கு வரைக்கும் வைத்துக் கொண்டிருப்பார்கள். 75 வருடங்களாக கொள்கை பேசிய தலைவர்கள் இதுவரையும் என்ன மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள்? 2021 பிரச்சாரம் திமுக செய்த பொழுது தமிழகத்தை கடனில் செலுத்திய மாநிலம் அதிமுக 5 லட்சம் கோடியை விட்டு சென்றது. 15 வருஷமா 5 லட்சம் கோடி தமிழக அரசு வாங்கியது. இன்றைக்கு வந்த 4 வருஷத்துல 4 லட்சம் கோடி. இன்றைக்கு 9 லட்சம் கோடியாக கடன் சென்றுகிட்டு இருக்கிறது. பாலிசி ஃபெயிலியர்ஸ். கொள்கைகளை பேசி, மேடைகளில் பேசி, மக்களிடம் கவர்ச்சியை ஏற்படுத்தி, அந்த கவர்ச்சி மூலம் ஆட்சியை ஏற்படுத்தி, அந்த ஆட்சியின் மூலம் ஊழலை மட்டுமே செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கம் தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. மேம்பட்ட நாடுகளில் ஊழல் எப்படி இருக்குன்னா, வளர்ச்சி ஊழல், பொருளாதாரத்தை உருவாக்குவாங்க, அதுல ஊழல் இருக்கும். இங்க கடனை உருவாக்கி அதுல ஊழல் பண்றாங்க. இதுதான் பிரச்சனை. ஊழல் பண்றீங்க,
ஒரு பொருளாதாரத்தை உருவாக்கி ஊழல் பண்ணா கூட ஒரு பெரிய புரட்சியை மேலை நாடுகளை பார்க்கலாம். இங்க கடனை உருவாக்கி ஊழலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய தலையில எல்லாம் 9 லட்சம் கோடி இருக்கு. இன்னைக்கு 4 வருஷத்துல 4 லட்சம் கோடி கேட்டா பொருளாதாரம் வளர்ந்துருச்சு, 10 லட்சம் கோடியை கொண்டு வந்துட்டோம். எல்லாமே மீடியா செட்டிங், பக்கா செட்டிங் பண்ற தவிர எதுவுமே தெரியாது. நான் ஒண்ணு கேட்கிறேன், என் தலைவரை பார்த்து நடிகருக்கிறீங்க. அவர் எப்பயுமே சொன்னார், இப்ப கூட பதிவில், என்னுடைய ஒரே ஒரு கமிட்மெண்ட் இருக்கு, முடிந்த உடனே என்னுடைய வாழ்க்கை முழுவதும் மக்களுக்காக டிக்ளேர் பண்ணிட்டார். ஓப்பனா டிக்ளேர் பண்ணிட்டார். ஆனா என் தலைவரை பார்த்து நீங்க ஏன் நடிச்சிட்டு இருக்கீங்க? இப்ப அதுவும் கொஞ்சம் அவர் போடுற பேண்ட் சட்டையை மாத்தி நடிச்சா கூட பரவாயில்ல. இதுல இருந்து ஒரு பதிவாகுது, உங்களுக்கு முதல்வரும் ரசிகர் தான். அப்புறம் நம்ம எல்லாம் அண்ணன் கூப்பிடுவோம், எல்லாரும் அண்ணன் தான் கூப்பிடுவோம். அடுத்த நாள் பார்த்தா வாரிசு, பிறப்பால் பதவி அடைந்தவர் அண்ணன் சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. ஸோ தூக்கத்துலலாம் இப்போ என்ன நடக்குதுன்னா, ஆளுங்கட்சிக்கு தூங்கும் போது நடக்கும் பொழுது இந்த கூட்டத்தை எப்படி அடக்கிறது? நம்ம மணி சொன்ன மாதிரி இது என்ன களிமண்ணா? ரசிகர் கூட்டம். ஆமாப்பா, இப்படிதான் எம்ஜிஆர் சொன்னீங்க, 77 தூக்கி போட்டாரு, 89 வரைக்கும் வர முடியல, அவர் உயிரோடு இருக்க வரைக்கும் வர முடியல. ஏளனம் பேசுவதை நிப்பாட்டுங்கள், ஒருத்தரை ஒருமையில் பேசுவதை நிப்பாட்டுங்கள். மக்கள் வரவேற்பார்கள். தன்னுடைய தொழிலை, தன்னுடைய பொருளாதாரத்தை தூக்கி எறிந்த தலைவரை வரவேற்பார்கள். ஆட்சியை அமைத்து பொருளாதாரத்தை உருவாக்கக்கூடிய அரசாங்கங்கள் தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொருளாதாரத்தை தூக்கி எறிந்த ஒரு தலைவரை நாம் பார்த்துக் கொண்டிருக்கப்படுகிறோம். அதற்கு ஒரு தைரியம் வேண்டும். அந்த தைரியத்துடன் தான் நாமும் நம்முடைய தலைவரும் இங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களும் ஒன்றிய பொறுப்பாளர்களும் ஏன் பூத் லெவல் செக்ரட்டரியிலும் எல்லோரும் ஒரே பயணத்தை நோக்கி செல்ல போகிறோம். நம்ம ஜெனரல் செக்ரட்டரி அண்ணன் இது கிளம்பும் போது 4 மணி, ஆனா 6 மணிக்கு இருந்தார் காலையில். புதுசா உட்காந்து மேடையில் யூடியூப்ல உட்காந்துட்டு ஜான் ஆரோக்கிய சுவாமிக்கும் மாதவர்ஜுனாவுக்கும் பொருளாளர் அவர்களுக்கும் பொதுச் செயலாளருக்கும் பிரச்சனை. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நாங்க ரொம்ப கிளியரா இருக்கும், ஃபோக்கஸ்டா இருக்கும். நான் ஸ்போர்ட்ஸ் மேன், அண்ணன் நம்பர் 1, நடிகர் இல்ல, இண்டஸ்ட்ரியோட நம்பர் 1. நிறைய பேர் சினிமாவில் நடிச்சாங்க, எதுக்குன்னா பிரபலம் ஆகணும், பிரபலமான அரசியலுக்கு வரணும், அரசியல் ஆகணும்னு துணை முதலமைச்சர் ஆயிடணும், அவ்வளவுதான். இங்க உண்மையா இருந்து நம்பர் 1 இருக்காரு ஒரு இண்டஸ்ட்ரியில. அதுக்கு ஒரு தைரியம் வேணும், அதுக்கு ஒரு உழைப்பு வேணும், அதுக்கு ஒரு கமிட்மெண்ட் வேணும், அதுக்கு ஒரு மக்கள் ஆதரவு வேணும். இங்க மக்கள் ஆதரவு இல்லாம யாராலையும் நம்பர் 1 ஆக முடியாது. நீங்க எந்த விதமான ராஜாங்கத்தை உருவாக்கலாம், நீங்கள் எந்த விதமான மன்னராட்சியை உருவாக்கலாம். 1917 ரஷ்ய புரட்சி, 1789 பிரெஞ்சு புரட்சி, இந்த புரட்சியை படியுங்கள். இந்த மன்னராட்சி அதிகாரத்தை யூஸ் பண்றது, எங்க கட்சிக்காரங்க மேல எஃப்ஐஆர் போடுறது, சிறை செல்வதற்கும் நாங்கள் தயார். சிறைகளை பார்த்து பயப்படுவர்களை நாங்கள் சிறையும் செல்வோம், சென்ட் ஜார்ஜ் கோட்டையும் செல்வோம். அடுத்த 62 வாரங்கள் நாம் தான் எதிர்க்கட்சி தலைவர், நம் தலைவர் தான் எதிர்க்கட்சி தலைவர். தயாராவோம். நீங்கள் எதையும் செய்யுங்கள்,
எத்தனை போலீஸ் வேணா பண்ணுவாங்க. நம்ம தலைவர் விகடன் மேடல சொன்னார், உங்களுடைய கூட்டணி அரித்மாட்டிக்ஸ், உங்களுடைய கூட்டணி பலமான கூட்டணி இதெல்லாம் உடையும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். 2011 இதே தான் யோசிச்சாங்க. திமுக 30%, காங்கிரஸ் 10%, 40, அதோடு சேர்ந்து பிஎம்கே 8%, விசிகே எல்லாம் சேர்ந்து 55% வரை சொன்னாங்க. ஆனா 203 தொகுதிகளில் அன்றைக்கு இருந்த ஜெயலலிதா மேடம் ஜெயிச்சாங்க. எதிர்கட்சி தலைவராக கூட ஆக முடியல. சோ தமிழக மக்களுக்கு தெரியும் ஆட்சியோட பிரச்சனை என்ன. 36% ஈபி விலை ஏற்றி இன்னைக்கு எந்த இண்டஸ்ட்ரியும் ரன் பண்ண முடியல. நீங்க கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் பத்துமா? 1000 ரூபாய் கொடுத்து 10,000 ரூபாய் பிடிங்கிட்டீங்க மக்கள்கிட்ட. இதையெல்லாம் என்னுடைய தலைவர் எதிர்கட்சி தலைவராக இருந்து பேசுவார் கூடிய விரைவில். அவருடைய பயணம், அவருடைய ஒவ்வொரு நொடியோடைய பயணம் தமிழகத்தில் அதிர்வலைகளை 1967 அண்ணா ஏற்படுத்தியது போல 1977 எம்ஜிஆர் ஏற்படுத்தியது போல அடுத்த பிளவு ஏற்படும் தமிழகத்தில். அதற்கு எல்லா அஜெண்டா ரெடி, எல்லாமே பிளானிங் ரெடி. எல்லாரும் சொல்லுவாங்களே தேர்தல் அரசியல் இவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். ஒரு பெரிய மினிஸ்டர் அவர் ஒரு பூத்துக்கு 10,000 ரூபாய் கொடுப்பாரு. அவர் கோயம்புத்தூர் பக்கம் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு. ஒருத்தர் திருச்சி பக்கம் பார்த்துக்குவாரு, ஒருத்தர் திருவண்ணாமலை பக்கம் பார்த்துக்குவாரு. 10 இன்ஜினியரிங் காலேஜ் வச்சிருக்காங்க. 1967 மக்கள் தூக்கி போட்டதும் 1977 எத்தனை எம்ஜிஆர் அவர்களை கொண்டு வரும் போதும் பணபலத்தை நோக்கி இல்ல, மக்கள் செல்வாக்கை நோக்கி. எங்களிடம் பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உழைப்பு இருக்கிறது, தைரியம் இருக்கிறது, நல்ல தலைவர் இருக்கிறார், அதோடு சேர்ந்த உண்மை கொள்கை இருக்கிறது. சோ அஜெண்டா ரெடி. முக்கியமா அடுத்தது ஒரு விஷயம், திரு ஜன்சுராஜ் தலைவருடைய பிரசாந்த் கிஷோர் அவர் ஏன் இங்க வந்தார்? 2021 திமுக வரும்போது ஏன் அந்த கொஸ்டின் வரல? பயம், வேற ஒன்றும் இல்லை, பயம். ஒரு தலைவரை நோக்கி, எங்கள் தலைவரை நோக்கி பல அறிவாளிகள் வருவது ஒரு இயற்கை. இதுல என்ன தவறு? இதுல என்ன தவறு இருக்கிறது? ஃபுட்பால்ல மெஸ்ஸி சொல்லுவாரு, நான் வேர்ல்டு கப் நம்பர் 1 இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம், ஜெயிச்சதுக்கு என்ன காரணம்னா இது ஒரு டீம் கேம், குழுவோடு சேர்ந்து விளையாண்டதனால் நான் நம்பர் 1 ஆனேன். நாங்கள் ஒரு 45 சீட்டு கொடுங்க, அந்த 45 சீட்டை வாங்கிட்டு எம்எல்ஏ ஆகிறதுக்கு வரல, ஆட்சி அமைக்க வந்திருக்கோம், மக்களோட பேரோட ஆட்சி அமைக்க வந்திருக்கோம். ஆட்சி அமைப்பதற்கு எல்லா சிந்தனை கொண்டவர்களும் இந்த கட்சியில் வரும் பொழுது இது மன்னர் ஆட்சி இல்லை, அறிவு இருக்கவங்க எல்லாம் கட்சிக்குள்ள வரக்கூடாது. ஒரு துதிப்பாடிகளும் இந்த சட்டசபையில் பார்ப்போமே, பாலிசி மேக்கிங் 10 மானிய கோரிக்கை ஒரே நாள் நிறைவேற்றிடுவாங்க. 10 மானிய இனியாவது நிறைவேற்றி பார்த்துருக்கீங்களா? ஏன்னா துதிப்பாடல், வாழ்க வாழ்க வாழ்க, தமிழக மக்கள் ஒளிக ஒளிக ஒளிக, இதுதான் போயிட்டு இருக்கும். நாங்கெல்லாம் மேலே போயிட்டே இருப்போம், நாங்கெல்லாம் ரோட்ல நின்றுட்டு இருப்போம். இவ்வளவுதான் சட்டசபை தான் போயிட்டு இருக்கு. இதை உடைத்தெறிய திரு ஜான் ஆரோக்கியசாமி எப்பொழுது நமக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்களோ, நானும் என்னுடைய பங்கு இருக்கிறதோ, இங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர், பொருளாளர், பொறுப்பாளர்கள், ஜெனரல் செக்ரட்டரி, அதோடு சேர்ந்து ஜன் சிவராஜ் பார்ட்டியுடைய தலைவர் நம்மளோடு இணைந்து வேலை செய்ய வராரு. இல்லைன்னா தவறு. நம்மளுடைய கொள்கைகளை, நம்மளுடைய ஐப்பெரும் தலைவர் கொள்கைகளை, நம்மளுடைய எல்லா கொள்கைகளையும் உள்வாங்கி அதற்கான தேர்தல் பிரச்சாரத்தில் நம்மளோடு சேர்ந்து இன்னும் பல பேர் வரத்துக்கு ரெடியா இருக்கிறாங்க. இன்னும் பல தலைவர்கள் வர ரெடி போறாங்க. இன்னும் பல பூகம்பங்கள் வரப்போகுது. ஸோ அதனால எப்படி நூற்றாண்டுகள் கழித்து ஒரு புதிய மாற்றங்களும் புரட்சிகளும் உருவாகுமோ, அவரை பத்தி நான் ஒண்ணு சொல்லணும். பிரசாந்த் கிஷோர் அவர்களை அவரோட பயணித்ததுல 2021 1990க்கு அப்புறம் மெஜாரிட்டி கவர்மெண்ட் திமுக வந்ததே கிடையாது. அவருடைய சிந்தனைகளும் ஒரு முக்கிய காரணம் வெற்றி பெற்றதுக்கு 2021. அதே போல வெஸ்ட் பெங்கால்லையும் டெல்லி எலெக்ஷன்லையும் கெஜ்ரிவால் அவர்களை வின் பண்ண வைக்கும் பொழுது நான் தனிப்பட்ட முறையில் பார்த்துருக்கேன்.
மிகப்பெரிய பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர் கேம்பெயின், பெரிய கேம்பெயின் போன எலெக்ஷனில். ஆனால் அதுக்கான அந்த நேரத்தில் திரு கெஜ்ரிவால் அவர்கள் ஜெயிக்க முடியாதுங்கிறத சொன்னிச்சு. ஒரு சிந்தனையை கரெக்டாக ஒரு டிசைன் பண்ணார், கட்சியோடைய கோஆர்டினேஷன்ஸை உருவாக்குனார். அந்த கோஆர்டினேஷனோட சேர்ந்து வரும் பொழுது அன்றைக்கு பிஜேபி மிகப்பெரிய தோல்வியை ஏற்படுத்தியது. ஸோ இன்னைக்கு இன்னும் மிகப்பெரிய தலைவர்கள், மிகப்பெரிய ஆளுமைகள் வரக்கூடாது என்பது நிச்சயமல்ல. ஏனென்றால் நாம் ஒரு ஆட்சியை மக்கள் துணையுடன், ஒரு ஊழலற்ற ஆட்சியை உருவாக்க இங்கே எல்லோரும் ஒரு உறுதியேற்க வந்திருக்கின்றோம். அந்த உறுதியுடன் நம்மளுடைய பயணத்தை உருவாக்குவோம். நம்பிக்கையுடன், தைரியத்துடன் நம்மளுடைய பயணத்தை உருவாக்குவோம். வாய்ப்பு கொடுத்த தலைவர் அவர்களுக்கும், பொதுச்செயலாளர் அவர்களுக்கும், மேடையில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றி. வெற்றி நிச்சயம்.